வெல்கம் டு எடியூஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 28 and 29 ஜூலையோட டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் அக்ரி எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அட் ஜவஹர்லால் நேரு போர்ட். ஸோ நம்ம மும்பையில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு போர்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டினா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு போர்ட்டில் வந்துட்டு காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா வந்துட்டு லைக் அயன் ஓரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு தனி ஃபெசிலிட்டிஸ்ன்றது இருக்கும். ஸோ லைக் வந்துட்டு ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் வருதுன்னா அந்த பெட்ரோல் எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒரு காரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு தனி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த செக்டருக்கு தனித்தனி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால அந்த செக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்காண்டி உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ்ன்றது கொண்டு வர போறாங்க. ஸோ இது கொண்டு வரது மூலமா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு வேற ஹவுஸ்ல ஸ்டே பண்ணாம ஸோ சீக்கிரம் எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ சீக்கிரம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால உங்களுக்கு அதோட செல்ஃப் லைஃப் பீரியட்னா எக்ஸ்பைரி பீரியட் உங்களுக்கு. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஏதோ ஒரு ஜூஸ் ட்ரிங்க் ஆர் வந்துட்டு ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அது வேற ஹவுஸ்லேயே நிறைய நாள் இருக்கிறனால அதோட செல்ஃப் லைஃப் பீரியட் வந்து பாதிக்கப்படும். ஸோ ஒரு செல்ஃப் லைஃப் பீரியட் வந்துட்டு கம்மியா உள்ள செல்ஃப் லைஃப் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆனிச்சுன்னா அதோட வேல்யூன்றது உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரனால அந்த ப்ராடக்ட் வந்துட்டு டைரக்டா வேற ஹவுஸ் வந்தாலுமே டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் மீன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி தான் வந்து இது ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவிலே முதல் முறையா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த போர்ட்ன்றது உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் இருக்குது உங்களுக்கு இந்த போர்ட். ஸோ இதை யார் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் மினிஸ்டரான சர்பனந்தா சோனோவால் தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ இதை வந்து ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறதுக்கான டோட்டல் வேல்யூ இவங்க வந்து எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 289.19 கோடி ரூபா வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 43rd யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் ஆஃப் இந்தியா மொய்தம்ஸ் ஆஃப் அசாம். ஸோ அசாம்ல இருக்கிற மொய்தம்ஸ்ன்ற இந்த ஒரு ஹெரிட்டேஜ் சைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 43வது ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு அபிஷியலாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் 46வது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சமிட் வந்து நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அதுக்காண்டி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு $1 மில்லியன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு அடுத்தது நம்மளோட யுனெஸ்கோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மொய்தம்ஸ் சைட்டுக்கு வந்துட்டு 43rd யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யார் இப்போ வந்துட்டு பிரஸுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் மினிஸ்டரான கஜேந்தர் சிங் தான் வந்துட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பழமையான ஒரு சைட் இருக்குது. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து அந்த சைட் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கான தனித்துவம் இருக்குன்னா அந்த ஒரு சைட் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிப்பாங்க. ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து இந்த சைட் வச்சிருக்கிறதுல அதிகமான சைட் வச்சிருக்கிற கண்ட்ரி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இட்டாலி தான் வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு உலகத்திலே அதிகமான யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 59 சைட்டுன்றது அவங்க கையில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அடுத்தது எந்த கண்ட்ரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா வராங்க 57ஓட உங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு டோட்டலா 43 சைட் வச்சு 6வது இடத்துல இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மொய்தம்ஸ் பிளேஸ் மூலமா வந்து 43 சைட் வந்து நம்ம இந்தியா கையில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி மொய்தம் சைட்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆகம் கிங்டம். ஸோ 30th சென்ச்சுரியில் ஆகம்ன்ற ரூலர் வந்துட்டு அசாம் ரூல் பண்ணிருந்தாரு. ஸோ அவரோட நினைவாற்றம் தான் இந்த சைட்ன்றது இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்னு பார்த்தீங்கன்னா 1983ல் உங்களுக்கு அஜந்தா கேவ்ஸ் எல்லோரா கேவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சைட்டாக வந்து வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ன்றது ஸோ லிஸ்ட் வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சைட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டோட்டல் சைட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா விஷயமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ எஸ்எஸ்சியில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் இந்த வச்சு தான் நிறைய கொஸ்டின்றது உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ எப்படின்னா கொஸ்டின் கேட்கலான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த சைட் வந்து கொண்டு வந்தாங்க, அந்த சைட்டோட இயர் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, ஸோ அந்த சைட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்றது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு 43rd சைட். ஸோ மொய்தம்ஸோட உங்களுக்கு வந்துட்டு 43rd சைட் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சென்டர் கமோமேட் ஸ்டாம்ப் ரிலீஸ்ட் இன் த ஹானர் ஆஃப் த முகேஷ் சந்தர் மத்தூர். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா முகேஷ் சந்தர் மத்தூர் இவர் வந்துட்டு ஒரு பிளேபேக் சிங்கர், ஃபேமஸ் ஆன ஒரு ஹிந்தி பிளேபேக் சிங்கர். ஸோ இவர 100வது பர்த்டே வந்துட்டு கொண்டாட விதமாக தான் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸோட காம்பினேஷன் மூலமா ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் உங்களுக்கு. ஸோ அவரோட 100வது பிறந்த நாளுக்கு அன்னைக்கு தான் இந்த ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த ஸ்டாம்போட வேல்யூன்றது டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கூட கம்பைன் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திர சிங் வந்துட்டு இவரோட கான்ஸ்டியூன்சி லோக்சபா கான்ஸ்டியூன்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் ராஜஸ்தானில் இருக்குது உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராய் இந்திரஜித் சிங் இருக்காங்க. ஸோ இவங்களோட கான்ஸ்டியூன்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானா இவங்களோட கான்ஸ்டியூன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா டேக்ஸ் ஓவர் த ஏசியன் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் சென்டர் சேர்மன்ஷிப். ஸோ வந்து இப்போ வந்து ஏசியாவோட டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் சென்டர் சேர்மன்ஷிப் வந்துட்டு இந்தியா கையில் வந்திருக்குது. ஸோ 2024லேருந்து 2025 வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷனோட சேர்மன்ஷிப் வந்து இந்தியா கையில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் பேசிஸ்ல அந்த மெம்பர் கண்ட்ரீஸுக்கு வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இது முன்னாடி 2023 2024 யார் கையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா கையில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சேர்மன்ஷிப்ன்றது இப்போ வந்து இந்தியா கையில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அவங்களோட இப்போ நடந்த ரீசன்ட் மீட்டிங், ஸோ பேங்காக் தாய்லாண்டில் நடந்த அவங்களோட ரீசன்ட் மீட்டிங்ல தான் இந்த ஒரு சேர்மன்ஷிப் வந்து இந்தியா கையில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏசியன் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் சென்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1986ல் ஒரு நான் ப்ராஃபிட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான் இது வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட நோக்கன்றது எதுக்காண்டி இந்த ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து குறைக்கணும். ஸோ கிளைமேட்னால உங்களுக்கு ரிஸ்க் அந்த டிசாஸ்டர் மூலமாக வந்துட்டு கிளைமேட்னால வரதை எப்படின்னா தடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் இது உங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சஜஷன் சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இல்லை ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், கம்போடியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து இந்த ஒரு கண்ட்ரிஸ் தான் உங்களுக்கு இதில் ஃபவுண்டிங் மெம்பர் உங்களுக்கு. ஸோ இதில் கரண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக் தாய்லாண்டில் இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் வந்துட்டு ஏசியான் போஸ்ட் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங்கிறது உங்களுக்கு லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் தான் இந்த ஒரு மீட்டிங் வந்துட்டு நடக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஜெய்சங்கர் வந்து நம்ம இந்தியா சார்பு வந்து கலந்துக்க போறாரு. ஸோ இந்த ஏசியனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் வந்துட்டு 1967. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னா யாரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேஷியா. ஸோ கரண்ட் மெம்பர்ஸ்ல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரானோலியா, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மயன்மார், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தோனேஷியா ஜகார்ட்டால உங்களுக்கு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவுக்கும் ஏசியனுக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1992 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா இனிஷியேட்டட் ஈஸ்ட் பாலிசின்ற பாலிசி மூலமாக தான் அது அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 1996ல் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அண்ட் 2002ல் வந்துட்டு அதோட சமிட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2010ல் பார்த்தீங்கன்னா ADM பிளஸ் ஃபாரம்ல நம்ம இந்தியா வந்துட்டு ஒன் ஆஃப் த மெம்பராக வந்துட்டு அவங்க இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் வந்துட்டு டோக்கியோ ஜப்பான்ல உள்ள பிளேஸ்ல வந்துட்டு ஜப்பான்ல உள்ள டோக்கியோன்ற பிளேஸ்ல வந்துட்டு நம்ம மகாத்மா காந்தியோட பஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சிலையா இல்லாம உங்களுக்கு வந்துட்டு அவரோட ரிப்ளிகேவா இருக்கும். ஸோ வந்துட்டு லைக் வந்துட்டு அவரோட ஃபேஸ் இருக்கும், நம்மளோட பாடியில பாதி இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா ஏதோ ஒரு சிம்பிளைஸ், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு சிம்பிளைஸ் பண்ணி காமிக்கணும்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்தை வைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சுன்றது இருக்குது. ஸோ இப்போ இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பான்ல உள்ள டோக்கியோல இடத்துல வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எதை ஹைலைட் பண்ணி இந்த ஒரு பஸ்ட்டை வச்சிருக்காங்கன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் அண்ட் நான் வைலன்ஸை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு பஸ்ட் வந்து ஜப்பான்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை யார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். RBI revised framework for the domestic money transfer service. ஸோ நம்ம RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர்ன்ற சர்வீஸ் ப்ரொவைடிங் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் மூலமா உங்களுக்கு என்னென்ன மெயின் சேஞ்சஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா KYC. ஸோ நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த KYCலையும் இவங்க வந்துட்டு மேஜரான உங்களுக்கு சேஞ்சஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எந்த செக்ஷன் வழியாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18 அண்ட் செக்ஷன் 10A(2) ஆஃப் த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 கீழே தான் இந்த ஒரு சேஞ்சஸ்ன்றது மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கீ சேஞ்சஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபார் கேஷ் பே இன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட்
business correspondents must register remits using the verified cell phone number. So ஒரு bank and business correspondent வந்துட்டு அவங்க வந்து பேமெண்ட் சிஸ்டமா ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு வெரிஃபைட் ஃபோன் நம்பர் அண்ட் செல்ஃப் சர்டிஃபைட் அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் அவங்க வந்து கேஓசின்றது பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க, சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் பை AFA. ஸோ வந்துட்டு வேலிடேஷன் வந்துட்டு அந்த முன்னாடி பண்ற வேலிடேஷன் வந்து இப்போ எப்படி பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மூலமா இப்போ ஒரு வேலிடேஷன்றது பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி தான் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு எல்லா இன்கம் டேக்ஸ் ஃபைல்ஸ் வந்து பண்ணிருக்கணுன்றது வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் யார் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கவர்னர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ். இவர் எத்தனாவது RBI கவர்னர்? 25வது RBI கவர்னர். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால இருக்குது. ஸோ எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1 April 1935 இருந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அவார்ட் நியூஸ். பிரெஞ்சு கவர்மெண்ட் ஹானஸ் இந்தியாஸ் கிரௌட்டர் ராகபா அலகானா. ஸோ இந்த ராகபா அலகானா இந்தியன் கிரௌட்டர் ஆத்தரான இவருக்கு வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட ஃபேமஸ் ரொம்ப உயர்ந்த அவார்டான ஆஃபீஸர் ஆர்ட்ஸ் டி லெட்டர்ஸ் என்ற அவார்டு வந்துட்டு ஆஃபீஸர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் என்ற அவார்டை வந்துட்டு இவருக்கு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு சவுத் ஏஷியன் போட்டோகிராஃபியில் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணதுக்காண்டியும் ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு இந்தோ பிரெஞ்ச் ஆர்டிஷன் கோஆபரேஷனுக்காண்டி ஹெல்ப் பண்ணதுக்காண்டி இந்த ஒரு அவார்டு வந்து தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ பிரான்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமோலோஜெயின் மைக்கேல் ஃபெட்ரிக் மேக்ரான் தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராபின் நிசம்ன்றது அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ கேபிட்டல் உங்களுக்கு பாரிஸ்ல இருக்குது. கரன்சி வந்துட்டு உங்களுக்கு ஈரோ. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா டாலிக் விசாகப்பட்டினம் பிரசன்ஸ் ரஷபக்ஷா கௌர் சமன் அண்ட் நாகர் ரஷ்பக்ஷா சமன். ஸோ நம்மளோட டவுன் அஃபிஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி வந்துட்டு ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொன்னா டாலிக்ன்றது சொல்லுவாங்க. இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷன் வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் செக்டர் அந்த ஆந்திர பிரதேஷ் இதில் விசாகப்பட்டினம் அண்ட் ஆந்திர பிரதேஷ் சுற்றி உள்ள பப்ளிக் செக்டர் கம்பெனி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு தந்திருக்காங்க. ஸோ இது எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அவார்டு எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட நேஷனல் தெர்மல் கார்பரேஷன் லிமிடெட் தான் டெல்லியில வந்து இந்த அவார்டு வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எத்தனாவது அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 15th டாலிக் அவார்டு உங்களுக்கு. ஸோ அதை யார் பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா டாலிக் பப்ளிக் செக்டர் கம்பெனியோட CMD-யா இருக்கிற அட்டுல் பவுட்டுன் தான் வந்துட்டு இதை வந்துட்டு பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து விசாகா ரிஃபைனரி பிளான்ட் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் தான். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கேட்டகரி 1ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேட்டகரி 2ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நியூ டெல்லி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. ஸோ வந்து கேட்டகரி 3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தவங்க பார்த்தீங்கன்னா MSDC லிமிடெட் ஃபார்மர் மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வெஸ்ட் பான்ல இருக்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கேட்டகரி 3ல ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். ஃபிலிம் மேக்கர் சேகர் கபூர் அப்பாயிண்டட் அஸ் IFF ஃபெஸ்டிவல் டைரக்டர். ஸோ நம்மளோட ஃபேமஸான ஃபிலிம் மேக்கரான சேகர் கபூர்ன்ற இவர் வந்துட்டு இவரோட ஃபேமஸ் ஃபிலிம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா அண்ட் பந்தித் குவீன் அண்ட் எலிசபெத் தான் இவரோட ஃபேமஸ் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு. ஸோ இவர் வந்து என்ன நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு கோவாவில் நடக்க போற இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஃபெஸ்டிவல் டைரக்டரா வந்துட்டு இவர் வந்து நியமிச்சிருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மனோஜ் மிட்டல் டேக்ஸ் சார்ஜ் ஆஃப் த SEBI CMD ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் பை த சென்டர். ஸோ நம்மளோட ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் அண்ட் மேனேஜர் மனோஜ் மிட்டல் என்றவரை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் ஆல்ரெடி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இது ஒர்க் பண்ணிட்டு வராரு. இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு சேர்மன் அண்ட் மேனேஜர் ஆஃப் த SEBI வந்துட்டு நியமிச்சிருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ வந்துட்டு SEBIயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க்ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா April 2, 1990ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இந்த பேங்க் வந்து மெயினா இருக்குன்னா டோட்டலி வந்துட்டு MSMEக்கு செக்டாருக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்றது. ஸோ ஃபினான்ஷியல் ஃபண்டிங் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த ஒரு பேங்க்ன்றது இருக்குது. ஸோ MSன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் செக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். உமன்ஸ் ஏஷியா கப் ஃபைனல் 2024 ஸ்ரீலங்கா பீட் இந்தியா ஃபார் டைட்டில்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச உமன்ஸ் ஏஷியா கப் ஃபைனல் வந்துட்டு ஸ்ரீலங்கா தான் நடந்துச்சு. ஸோ ஹோஸ்ட் கண்ட்ரியான ஸ்ரீலங்கா தான் வந்துட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தான் டிஃபீட் பண்ணி வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது எத்தனாவது எடிஷன் ஆஃப் கப்னு பார்த்தீங்கன்னா 9th உமன் ஏஷியன் கப் உங்களுக்கு. ஸோ அது எந்த ஸ்டேடியத்தில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா
தாம்பூலா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், தாம்பூலா ஸ்ரீலங்கால தான் வந்துட்டு இந்த ஒரு கேம் வந்து நடக்குது. ஸோ இந்தியா வந்துட்டு 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்துட்டு இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை ஜெயிக்கிறது மூலமா வந்துட்டு இந்த ஏசியன் கப்ல இவங்க வந்துட்டு 3வது டீமா வந்துட்டு ஜெயிக்கிறதுல வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கீ ஹைலைட்ஸ், ஸோ இதோட மெயின் ஹைலைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஹர்ஷத் சமர்கானா, அண்ட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யாருன்னா சாம்ப்ரி ஆத்மண்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கேப்டனா யார் வந்துட்டு போய் அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஹரம்பிரீத் கவுர் தான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் டீம் கேப்டனா வந்துட்டு இந்த இதில் விளையாண்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு டோட்டலாக உமன்ஸ் ஏஷியன் கப் வின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா 2004 தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ன்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. போஸ்ட் கண்ட்ரி அப்பயும் ஸ்ரீலங்கா தான் இருந்திருக்காங்க. அப்போ வின்னர் யாருன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருந்தாங்க. யார் அப்போ ரன்னர் அப்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் உங்களுக்கு ரன்னர் அப். ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வந்துட்டு நிறைய எல்லா ஃபைனல்ஸுமே உங்களுக்கு இந்தியா வந்து உமன்ஸ் ஏஷியன் கப்ல வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லா ஃபைனல்ஸுமே இந்தியா வந்து ஆடிருக்காங்க. ஸோ ஆடி டோட்டலாக எவ்வளோ டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ன எடிஷன் சொன்னால் இது வந்து 9th எடிஷன். ஸோ 9 கேம்ஸில் வந்துட்டு 7 கேம்ஸ்ன்றது இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா மனு பக்கர் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல் இன் ஷூட்டிங் காம்படிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் கேம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜூலை 26 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கேம்ல செகண்ட் டேல பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் உமன்ஸ் பிளேயரான உங்களுக்கு மனு பக்கர், ஸோ இவங்க வந்து ஒரு ஷூட்டிங் பிளேயர் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து 10 மீட்டர் ஷூட்டிங் கேம்ல வந்துட்டு இப்போ வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது இவங்க வின் பண்றது மூலமா இந்தியாவோட மெடல் டேலி வந்துட்டு இப்போதான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் முறையா வந்துட்டு இப்போ இந்த கேம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் முறையா இவங்க தான் வந்துட்டு மெடல் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ என்ன மெடல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தா ஜிண்டல் அண்ட் அர்ஜுனா பகுத்தா வந்துட்டு 10 மீட்டர் ஏர் ரைஃபில் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அப்கமிங் கேக்ல இவங்க வந்து வின் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா லிவிஸ் ஹாமில்டன் வின்ஸ் பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப்டர் த ஜார்ஜ் ரஸ்லஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக இருந்த ஃபார்முலா 1 ரேஸான பெல்ஜியம் கிராண்ட் பிரிக் ஈவெண்ட்ல வந்துட்டு நம்மளோட லிவிஸ் ஹாமில்டன் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி ரீஎலெக்டட் அஸ் ஐஓசி மெம்பர் ஃபார் த செகண்ட் டைம். ஸோ இந்தியன் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பரா வந்துட்டு செகண்ட் டைமா வந்துட்டு நீதா அம்பானின்ற நம்மளோட ரிலையன்ஸ் ஃபவுண்டரான இவங்க வந்துட்டு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உமன் டு எலெக்ட் மெம்பர் இந்த இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியில இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே திரும்பி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீஎலெக்ஷன் ஆயிருக்கு, நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இவங்க இந்த 142வது ஐஓசி செஷன்ல இவங்களுக்கு வந்து 100% ஓட்டு வந்தனால தான் இவங்க வந்து ஒரு மெம்பரை வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ஜாயின் ஐஓசி இன் 2016ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஜாயின் ஐஓசி அஸ் அ மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்க கூட வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் போர்ட் மெம்பர்ஸ் நியூ ஐஓசி மெம்பர்ஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஐஓசின்றது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 2016ல ரியோ டிஜிரி ஒலிம்பிக் கேம்ஸ், ஸோ உங்களுக்கு ரியோ ஒலிம்பிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், அப்போதான் இவங்க வந்து ஒன் ஆஃப் த மெம்பரை வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் வந்து பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம இந்தியா சைடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2036ல வர உங்களுக்கு வந்து ஒலிம்பிக் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து நிறைய உழைப்பன்றது இவங்க வந்து தரப்புல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் வந்துட்டு பாரிடி கோர்பிட்டன் அண்ட் வந்துட்டு இதோட டோட்டலாக வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா ஒலிம்பிக்ஸ் மூவ்மெண்ட்டையும் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் மெம்பர் கண்ட்ரீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 111 மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் பிரசிடென்ட்டாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தாமஸ் பேக். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஸ்விட்சர்லாண்டில் உங்களுக்கு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது இருக்குது. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 23, 1894ல இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மெயினாக ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே, ஹெப்படைட்டிஸ் டே 2024. ஸோ எல்லா வருஷமும் வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. ஸோ வந்து லிவர் பேஸ்டான இது வந்து டிசீஸ் உங்களுக்கு. ஸோ இந்த டிசீஸ் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேன்றது உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஜூலை 28 வந்துட்டு உங்களுக்கு வந்து வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே வந்துட்டு கொண்டாடப்படுது. ஸோ இதில் மெயினாக வந்து அந்த டிசீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து மெயினாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்படி தடுக்கலாம், ஸோ எப்படி வராமல் நம்ம தடுக்க முடியுன்றது இந்த டேல வந்து மெயினாக பேசுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் ஃபார் ஆக்ஷன் தான் இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு.
ஸோ இது வந்துட்டு ஒரு லிவர் பேஸ்ட், ஸோ லிவர்ல உண்டாக்குற ஒன் ஆஃப் த டிசீஸ் உங்களுக்கு. ஸோ இது மெயினா எதனால உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிசீஸ் வந்து உருவாகுது. பட் ஆல்சோ வந்துட்டு ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் சர்டன் மெடிக்கேஷன் அண்ட் இது மூலமாகவும் இந்த டிசீஸ் வந்து காசு ஆகும் உங்களுக்கு. ஸோ இது டோட்டலாக வந்துட்டு நம்ம ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து டோட்டலாக 5 கேட்டகரியில பிரிச்சிருக்கோம். என்னென்னு கேட்டகரினா ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, E அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். ஸோ மெயினா வந்துட்டு எல்லாத்துக்கும் பரவலாக வந்துட்டு மெயினா வரது பார்த்தீங்கன்னா இந்த B and C கேட்டகரி தான் வந்துட்டு மெயினா இந்த உலகத்தை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அட்வைஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.